சகோதர சகோதரிகளே, தேவன் உனக்கு தர வேண்டும் என்று நினைத்ததை கட்டாயம் தருவார். தேவன் உனக்காக வைத்திருப்பது ஒளித்தே வைத்திருப்பதற்காக அல்ல, உனக்கேற்ற வேளையில் தருவதற்காக. உனக்கு அவர் தர வேண்டும் என்று நினைக்கிறதை கட்டாயம் தருவார். அது அவரிடத்தில் வைத்துக்கொண்டு அவர் சாதிப்பது ஒன்றுமில்லை. அதை உனக்கு தருவதனாலே, உனக்கு பகிர்ந்து கொடுப்பதனாலே நீ சந்தோஷப்படுவாய். எனவே உனக்கு தர வேண்டும் என்று நினைப்பதை தேவன் உனக்கு தருவதில் தான் சந்தோஷப்படுவார். ஆனால் பிரச்சனை என்னன்னா, பெற்றுக்கொள்ள வேண்டிய உனக்கு விசுவாசம் இல்லாததுதான். அடைய வேண்டிய உனக்கோ தேவன் மீது சார்ந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாததுதான். கடைசி வரைக்கும் வந்துட்டாங்க. 12 பேர் சென்று அந்த வாக்குத்தத்த பூமியை பார்த்தும் கூட வந்து விட்டார்கள். வந்தவர்கள் சொன்னார்கள், நம்ம கதை அவ்வளவுதான், நாம ஏமாந்துட்டோம். எகிப்து தேசத்தை விட்டு இந்த மோசே என்கிறவனுடைய பேச்சை கேட்டு நாம கிளம்பி வந்துட்டோம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்க்கும்போது அந்த தேசத்துக்குள்ள நாம போக முடியாது. அந்த தேசத்துல இருக்கிற ஜனங்களை நம்மளால ஜெயிக்க முடியாது. நம்ம கதை அவ்வளவுதான் என்று ராங் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. திரும்பி போயிடலாம், பின்னால திரும்பி போயிடலாம். இந்த தேவனை நம்புவதை காட்டிலும், இந்த தேவனுடைய ஊழியக்காரரை நம்புவதை காட்டிலும் மறுபடியும் போய் அடிமைகளாவே வாழ்ந்துடலாம், மறுபடியும் பின்னிட்டு திரும்பி போயிடலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட பிசாசானவனுடைய சதித்திட்டம் எவ்வளவு சுலபத்திலே அந்த ஜனங்களை பின்னுக்கு இழுத்து தள்ளுதுங்கிறத பாக்குறீங்களா? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி கொண்டிருக்கிற போது, சில சிரமங்களை சந்திக்கிற போது, சில பேர் உனக்கு எதிர்கொண்டு வருகிற போது, உனக்கு நஷ்டத்தை உண்டாக்குகிற போது, கஷ்டத்தை உண்டாக்குகிற போது, அப்படிப்பட்டவர்கள் உனக்கு முன்பாக வந்து உனக்கு கஷ்டத்தை கொண்டு வருகிற போது, உனக்கு பிரச்சனைகளை உருவாக்குகிற போது, உன்னை மிரட்டுகிற போது, அல்லது உன்னை நிந்திக்கிறவர்கள் எதிர் வருகிற போது, உனக்கு வர்ற யோசனை என்ன தெரியுமா? நம்ம தேவனை நம்புறதுக்கு முன்னாலேயே நல்லா இருந்தோம்ல, ஆண்டவரை நம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் நமக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனை விசுவாசிக்க ஆரம்பிச்சோன்னா இவங்க எல்லாரும் நம்மளை கேவலமா பாக்குறாங்க, மட்டமா பாக்குறாங்க, ரொம்ப தரக்குறைவா பேசுறாங்க, ஏளனம் பண்றாங்க. சாத்தான் வந்து சொல்வான், சாத்தானுக்குரியவர்கள் வந்து சொல்வார்கள், அந்த தேவனை விசுவாசித்து என்ன சாதித்து விட்டாய்? பொருளாதாரத்துல பிரச்சனையில மாட்டிக்கிட்ட, பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டிய ஒரு நல்ல ஸ்கூல்ல அவங்கள போட முடியல, அவங்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்க முடியல, அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸை ஒழுங்கா அவனால கட்ட முடியல, என்ன சாதித்தாய் அந்த தேவனை நம்பி என்று சொல்லுவோர் கூட உனக்கு எதிர்கொண்டு வருவார்கள். பேசாம போயிடலாமா, பின்னால திரும்பி போயிடலாமா என்ற யோசனையை பிசாசானவன் கொண்டு வருவான், கொண்டு வந்து விட்டான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் மனதிற்குள்ளே. நம்மள நிறைய பேர் சகோதரர்கள், அதேபோல் சகோதரிகள், சேர வேண்டிய இலக்கை சென்றடையாமல் இருக்க காரணத்தை நான் சொல்லுகின்றேன். அடைய வேண்டிய வெற்றியை அடைய முடியாமல் இருப்பதற்கான காரணத்தை சொல்லுகிறேன். பெற்றுக்கொள்ள வேண்டிய ஸ்தானத்தை, நிலையை அடையாமல் கட்டங்கடைசியிலே இருப்பதற்கான காரணத்தை நான் சொல்லுகின்றேன். இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை குறித்தும் என்னை குறித்தும் நாம் சேவிக்கிற தேவன் உன்னதமான பல நோக்கங்களை கொண்டிருக்கின்றார். நீ நினைப்பது போல் எல்லாமே நடக்காமல் ஒருவேளை இருக்கலாம். நீ ஆசைப்பட்ட எல்லாம் ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில உன் கைக்கு எட்டாமல் இருக்கலாம். அதைவிட மேன்மையானவைகளை தேவன் உனக்காக வைத்திருக்கிறார் என்பதை மாத்திரம் மறந்து விடாதே. நீ இயக்குகின்றதாயிருக்கிற இந்த வஸ்து வாகனங்களை நீ கேட்கிறாயோ, அல்லது உன்னை இயக்கிக் கொண்டிருக்கிற தேவனை, அந்த தெய்வீகத்தை நீ விரும்புகிறாயோ, அது உன் சிந்தையை சார்ந்திருக்கிறது. நாளிலே தேவன் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்களுக்காக தயார் செய்து, ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்கயா என்று சொன்னபோது, தேசத்தை பார்ப்பதற்கு பதிலாக அந்த மக்களின் தேகங்களை பார்த்து, பலமாக இருக்கிறவர்கள் தேகங்களை பார்த்து வந்து சொல்லுகின்றார்கள், நம் கதை எவ்வளவுதான். என்ன நடந்தது கவனிங்க. அன்று யோசுவா, காலேப் என்பவர்களைத் தவிர வேறு ஒருவருமே கூட வாக்குத்தத்த பூமிக்குள்ளே நுழையவே இல்லைங்க. அவர்கள் எல்லோருமே கூட அவர்கள் ஆசைப்பட்டபடியே அந்த வனாந்திரத்திலேயே மாண்டு போனார்கள், அந்த வனாந்திரத்திலேயே அழிந்து போனார்கள். விசுவாசித்தவர்கள் மாத்திரமே வாக்குத்தத்த பூமியை சென்றடைந்தார்கள். தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், கவனிங்க, தேவனுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்தவர்களோ, தேவனை உண்மையாய் நம்பியவர்களோ, சாதகமற்ற அந்த சூழலின் மத்தியிலும் ஆபத்தானவர்களைப் போல அந்த ஜனங்களின் மத்தியிலே தேவனை விசுவாசித்தார்கள். நம்முடைய தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார், நம்முடைய சத்துருவை அவரை முறியடிப்பார், நமக்கு வெற்றியை அருளி செய்வார், சென்றடைய வேண்டிய இலக்குக்கு சென்று சேர்ப்பார் என்று நம்பின விசுவாசித்த அந்த இருவர்
வாக்குத்தத்த பூமியில் நுழைந்தார்கள். மிஞ்சியவர்கள் எல்லோருமே செத்து போனார்கள். வாக்குத்தத்த பூமிக்குள் நுழையவே முடியலங்க. நீ சென்றடைய வேண்டிய இலக்கை இன்னும் சேராமல் இருக்கிறாய் என்றால் தப்பு தேவனுடையது அல்லவே அல்ல. பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை நீ இன்னும் கண்ணார பார்க்காமல் இருக்கிறாய் என்றால் அதன் தப்பு காரணம் தேவன் அல்லவே அல்ல. ஒருவேளை உனக்குள் இருக்க வேண்டிய விசுவாசம் உனக்குள் இல்லையோ என்னவோ, ஒருவேளை தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு கீழ்ப்படிதல் உனக்குள் காணப்படவில்லையோ என்னவோ, தேவனை சந்தேகிக்கிறாயோ என்னவோ, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சந்தேகப்படுகிறாயோ என்னவோ, எதற்காக இந்த தேவனை நம்ப வேண்டும் என்ற எண்ணத்திற்கு நீ இடம் கொடுத்து விட்டாயோ என்னவோ, அல்லது பின்னிட்டு போனால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணத்திற்கு ஒருவேளை இடம் கொடுத்து விட்டாயோ என்னவோ, ஏதோ ஒன்று உன்னுடைய இருதயத்திலே தேவனுக்கு விரோதமான யோசனைகள், எண்ணங்கள், சரீரத்திலே தேவனுக்கு விரோதமான எண்ணங்களை உனக்குள் தூண்டிக் கொண்டிருக்கிறதோ என்னவோ, அதற்கிடம் கொடுத்திருக்கிறாய் என்னவோ. அதனால்தான் தேவன் உனக்கு கொடுக்கிறவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகின்ற நேரம் வந்தபோதும் கூட அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் அனாதையைப் போல நிற்கிறாயோ என்னவோ. இந்த வேளையில் ஆண்டவர் உன்னோடுதான் பேசுகிறார். எழு! சாத்தானுடைய வார்த்தைகளை நம்பாதே. சாத்தானுக்கும் சாத்தானுடைய கிரியைகளுக்கும் உன் வாழ்க்கையிலும் உன் சரீரத்திலும் நீ இடத்தை கொடுக்காதே. உன்னை சென்று சேர்க்க வேண்டிய இலக்குக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். என் வார்த்தையை விசுவாசி என்று தேவன் உன்னோடு சொல்லுகிற வேளையில நம்மில் எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சாத்தானுடைய வார்த்தைக்கு குட் பை சொல்லி தேவன் உனக்காக வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களை, மேன்மையான எதிர்காலத்தை, மிகவும் மேன்மையான இலக்கை சென்று அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவோர் இருப்பீர்கள் என்றால் என்னோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபிப்பீர்களா? லெட் அஸ் ப்ரே. பரிசுத்தமுள்ள பிதாவே, இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு அறியாமையிலே இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் கண்களால் கண்ட மனிதர்களை பார்த்து சந்தேகப்பட்டு உம்மை விட பலம் பொருந்தியவர்களாக அவர்களை நினைத்து கடைசியில் பின்னிட்டு போய்விடலாம் என்று யோசித்து உம்மை காயப்படுத்தி அந்த வனாந்தரத்திலேயே அழிந்து போனார்கள். யோசுவா, காலேப் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்கள், உம்முடைய சித்தத்தை உணர்ந்து கொண்டவர்கள், உம்மை சார்ந்து நின்றவர்கள். அதனால்தான் வாக்குத்தத்த பூமியை அவர்களால் சுதந்திரித்துக் கொள்ள முடிந்தது. ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் முன்னேறுகின்ற ஆவிக்குரியவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. பிசாசானவருக்கும் உலகத்திற்கும் சரீரத்திற்கும் இடம் கொடாமல், வளைந்து கொடுக்காமல், இடறிவிடாமல் உமக்கு கீழ்ப்படிந்து, உம்முடைய சித்தத்துக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து, உமக்குள்ளே உறுதியான விசுவாசம் தரித்து முன்னேறி வெற்றியை சாதித்து ஒரு ஜெய ஜீவியத்தை நாங்கள் வாழ்ந்து சேர வேண்டிய இலக்கை சென்று அடைந்து உம்மை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.